நேஷனல் கிரஷ் என்று அழைக்கப்படுபவர் தான் ராஷ்மிகா. அவருக்கு இந்த பெயர் கிடைக்க காரணம் கீதா கோவிந்தம் திரைப்படம் தான். 2018ஆம் ஆண்டு வெளியான இப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. அப்படத்தின் மூலம்தான் ராஷ்மிகாவிற்கு விஜய் தேவர்கொண்டாவுடன் பழக்கம் ஏற்பட்டது. அதன் பிறகு இருவரும் காதலிப்பதாக கடந்த பல வருடங்களாக சொல்லப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 7 வருடங்களாக காதலித்து வந்த ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா தங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இதுவே சரியான நேரம் என்று முடிவெடுத்துள்ளனர். சமீபத்தில் ஹைதராபாத்தில் விஜய் தேவர்கொண்டாவின் இல்லத்தில் இவர்களின் திருமண நிச்சயம் நடந்து முடிந்ததா. இதில் விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா ஆகியோரின் இரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நெருங்கிய நண்பர்கள் மட்டும் கலந்து கொண்டார்களா. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர்களின் திருமணம் நடைபெறும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இந்த தகவல் தான் தற்பொழுது இணையத்தில் சம வைரலாகி போய்கொண்டிருக்கிறது. விரைவில் இதை பற்றி இருவரும் அதிகாரப்பூர்வமாக மீடியாக்களுக்கு அறிவிப்பார்கள் என தெரிகின்றது. அதன் பிறகுதான் இந்த தகவல் உறுதியான தகவல் என நம்ப முடியும். அதுவரை நாம் பொறுத்து ஆக வேண்டும். இதையடுத்து ராஷ்மிகா தற்பொழுது பிஸியாக பல படங்களில் நடித்து வருகின்றார். மறுபக்கம் விஜய் தேவர்கொண்டாவும் பிஸியான நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார்.